கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இன்றைய தினத்தை பற்றியான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இந்த 27 என்ற ரமலானின் பிறையை தான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு என்று நினைத்து கொண்டு அந்த நாளில் மட்டும் பலவிதமான அமல்களை செய்து தொழுகைகளை நடத்தி பல திக்ருகளை ஓதி அதே மாதிரி அல்லாஹ்வின் பெயர்களை 99 பெயர்களையும் ஒவ்வொரு பெயர்களாக குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதரை புகழ வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஸலவாத்துகளை எல்லாம் ஓதி இந்த நாளை இதனுடைய மகத்துவத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் அதிகமான அளவுக்கு ஆடம்பரமாக இந்த நாளில்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் என்று தவறான அடிப்படையில் புரிந்து கொண்டு இன்றைக்கு புது ஆடைகள் எல்லாம் பெருநாள்னு வந்துருச்சுனாலே ஒரு ஆடை எடுப்பதற்கு ஒரு 2 ஆடையாக சேர்த்து எடுப்பாங்க பல முஸ்லிம்கள். அதில் ஒரு ஆடை இந்த 27ஆம் பிறையினுடைய பெருநாளுக்கு என்று சொல்லி இந்த நாளில் ஒரு புது ஆடையும் அதே மாதிரி பெருநாளுக்கு என்று புது ஆடையும் எடுக்கக்கூடிய அந்த காரியம் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடைசி 10 தேடுங்கள் என்று சொல்கிறாங்க. அந்த கடைசி 10 ஒற்றைப்படையாக வரக்கூடிய அனைத்து நாட்களிலுமே தேட சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் கடைசியினுடைய 10லேயுமே நாம் அந்த லைலத்துல் கத்ரினுடைய நன்மைகளை தொழுவதின் மூலமாக, பயான் கேட்பதின் மூலமாக, திக்ரு செய்வதின் மூலமாகவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இதை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். இது இஸ்லாத்திற்கு மாற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாம் மறுமையில் மனிதர்களின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம். மனிதர்கள் நாளை மறுமை நாளில் பல அடையாளங்களோடு வருவார்கள் என்று ஆரம்பித்து கெட்ட அடையாளங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு அடையாளத்தை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 4919வது செய்தி. இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளில் அனைத்து மக்களுமே நிற்கின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் யாரெல்லாம் எந்தெந்த கடவுள்களை நீங்கள் வணங்கினீர்களோ அந்த கடவுளை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் இன்றைக்கு அவுலியாக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த அவுலியாவுக்கு பின்னால் செல்லுவாங்க. யாரெல்லாம் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அல்லாஹ் சூரியன் மாதிரி ஒன்றை அமைத்து இதைத்தான் நாங்கள் வணங்கினோம் என்று சொல்லி அதிலே மக்கள் செல்லுவார்கள். இப்படி யாரெல்லாம் தனக்கு ஏற்றாப்புல கடவுள் என்று வைத்திருக்கிறார்களோ அதன் பின்னாடி மக்கள் செல்வார்கள். அதனுடைய இறுதி முடிவாக நரகத்திற்குள்ளாக விழுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியவர்கள், அதிலேயும் நடித்தவர்கள் கூட அதில் இருப்பாங்க. முனாஃபிக்காக இருந்தாங்களே, இரட்டை வேடம் போடக்கூடிய அந்த ஆட்களுமே கடைசியாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் வணங்கி கொண்டிருந்த இறைவன் எங்கே, அல்லாஹ் எங்கே? ஒவ்வொருவரும் அவர்கள் வணங்கிய கடவுளுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தோம்,
நாங்கள் எப்பொழுது அல்லாஹ் பின்னாடி போவது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யக்ஷிஃபு ரப்பனா அன் சாகிஹி, இறைவன் அவனுடைய காலை வெளிப்படுத்துவான். அவனுடைய காலை வெளிப்படுத்தின உடனே அனைத்து மக்களுமே, அங்கே இருந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினத்தின், முஃமினான ஆண்களும் சரி முஃமினான பெண்களும் சரி அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்த அனைவருமே சஜ்தா செய்வார்கள். ஃபயப்கா, அதிலே சில நபர்களால் சஜ்தா செய்ய முடியாது, மீதம் இருக்கின்ற அந்த நபர்கள் எல்லாம் குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரிஆ வஸ்மஹு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்காமல் யாரெல்லாம் மக்களுக்காக தொழுதிருப்பார்களோ, மக்களுக்காக அவர்களுடைய வணக்கத்தை செய்திருப்பார்களோ, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் இருந்திருக்குமோ, அத்தகைய நபர்கள் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்திலே அவர்கள் எதை எதிர்பார்த்து இருந்தார்களோ அது அந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்ற காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் எல்லா மக்களுமே சஜ்தா செய்யும் பொழுது இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக வணக்கங்கள் செய்தவர்களால் சஜ்தா செய்ய முடியாது. ஃபயஊது லஹ்ருஹு தபகம் வாஹிதா, அவர்களுடைய முதுகு கட்டைகளை போன்று ஆகிவிடும். ஒரு கட்டையை வளைக்க முடியுமானா முடியாது, சஜ்தா செய்ய முடியுமானா முடியாது, அதை வளைக்க முடியாது. அந்த மாதிரி அவர்களுடைய முதுகுகள் ஆகிடும். அந்த முதுகுகள் அப்படி ஆனதன் காரணத்தினால அவர்களால் சஜ்தா செய்ய முடியாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸிலிருந்து சொல்றாங்க. அவ இந்த ஹதீஸின் மூலமாக இந்த அடையாளத்தில் இருந்த அந்த ஒரு நபர் கண்டிப்பாக அவரால் அந்த சஜ்தாவை செய்ய முடியாது என்பதை இந்த அடையாளத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் புகாரியில் 6499வது செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் சம்ம, யார் ஒருவர் பெருமைக்காக புகழுக்காக ஒருவர் இந்த உலகத்திலே வணக்கங்களை செய்வாரோ அவர்களை சம்ம அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தக்கூடியவனாக அவர்களை அம்பலப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் யார் புகழுக்காக தனக்கு புகழ் தேட வேண்டும் என்பதற்காக ஒருவர் அமல் செய்வாரோ அத்தகையவர்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஒட்டுமொத்த மக்களுக்குமே இவர் எனக்காக தொழுகலை, இவர் எனக்காக நோன்பு வைக்கல, இவர் எனக்காக தர்மம் செய்யல, இவர் எனக்காக ஹஜ்ஜு செய்யல, இவர் எனக்காக ஜக்காத்து கொடுக்கல என்று அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவான், அம்பலப்படுத்துவான். அல்லாஹ் அந்த மக்களுக்கு முன்னால் அவர்களை அம்பலப்படுத்துவான். வமை யுராஇ யுராஇ அல்லாஹு பிஹி, யாரெல்லாம் மற்றவர்களுக்காக தங்களுடைய வணக்கத்தை செய்வார்களோ அத்தகையவர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான், அந்த இடத்துல அம்பலப்படுத்துவான். ஒரு கெட்ட பெயரோடு மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அது ஒரு கெட்ட ஒரு விஷயமாக தான் இந்த உலகத்தில் தெரியுது. நாளை மறுமை நாளில் இந்த இழிவை அல்லாஹ் தருகிறான். அவன் இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் இழிவுபடுத்துகிறவங்களை நாம் பார்த்தோம் என்றால் இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்யலை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹ்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கே உரித்தாக்கி நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. இப்படியான ஒரு கெட்ட அடையாளத்தோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸ்களில் இருந்து சொல்றாங்க. இந்த ஹதீஸ்களின் மூலமாக இந்த கெட்ட அடையாளத்தை நாம் பெற வேண்டுமான்னு யோசிங்க. இன்றைக்கு நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய தர்மம், நம்முடைய நல்லறங்கள் பிறர் பார்ப்பதற்காக நாம் செய்கிறோம் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் முஸ்லிம்ல 2654வது செய்தி, நாம்
ஒரு உழைப்பை போட்டு அல்லாஹ்விற்காக என்ற நேரத்தை ஒதுக்கி நாம் தொழுகிறோம். அல்லாஹ்விற்காக நாம் பசியோடு இருந்து நாம் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ்விற்காக தியாகம் செய்து நாம் நம்முடைய பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு தருகிறோம். இதையெல்லாம் செய்யக்கூடிய நாம அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய நீங்கள் எப்படி தொழுகிறீர்கள், நீங்கள் எந்த மாதிரியான எவ்வளவு நேரம் நீங்கள் அதிகமான அளவுக்கு தொழுகிறீர்கள் என்று உங்களுடைய உருவத்தை வைத்து அல்லாஹ் எடை போடுவது கிடையாது. இப்போ ஒரு உருவம் அழகாக இருக்குதுன்னு சொன்னால், அழகாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துருவானா? அழகாக இருந்தால் அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி தந்துருவானா என்றால் கிடையாது. உங்களுடைய உடல் அமைப்பு என்பதை அதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அம்வாலிக்கும், நீங்கள் எவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சொத்து உங்களிடத்தில் இருக்குது, நிறைய சொத்து இவர் வச்சிருக்கிறாரா, இவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் பார்த்து முடிவு செய்கிறானா என்றால் கிடையாது. இதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் எல்லொரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் மேலும் உங்களுடைய அமல்களையும் தான். நீங்கள் எந்த அளவிற்கு அமல் செய்கிறீர்கள், அந்த அமலை எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்காக செய்கிறீர்கள், உள்ளத்திலே அல்லாஹ்விற்காக என்ற எந்த எண்ணம் இருக்கிறதா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். 2 ரக்காத்தை தொழுதாலுமே அந்த 2 ரக்காத் என்பதை அல்லாஹ்விற்காக தொழப்பட்டதா, அல்லாஹ்விற்காக நாம் தொழுதிருக்கிறோமா? ஒரு 10 ரூபா ஒரு தர்மம் செய்கிறோம் என்றால் அந்த தர்மம் என்பதை மக்களை சென்று அடையும் பொழுது அதை அல்லாஹ்விற்காக நாம் செய்தோமா, அல்லது நாம் பிறர் மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக, நம்மளை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்பதற்காக நாம் செய்தோமா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். உள்ளம் முக்கியமானது. இன்னமல் அமலு பின்னியாத், செயல்கள் என்பது எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. ஒருவருடைய எண்ணத்தை வைத்து தான் அவர்களுடைய அமல்களுமே தீர்மானிக்கப்படும். இப்படியான இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான அளவுக்கு தான் எதில் அஞ்சுகிறார்கள் என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக தெரிவிக்கிறாங்க. நான் பயப்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்ன அஹ்வஃப மா அஹாஃப அலைக்கும், நான் உங்கள் மீது அஞ்சுவதெல்லாம், நான் உங்களிடத்தில் எதை நான் பயப்படுறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னது என்றால் அஷ்ஷிர்குல் அஸ்கரு, சிறிய இணை வைப்பு. இந்த சிறிய இணை வைப்பு உங்களிடத்தில் வந்துடுமோ என்று நான் பயப்படுறேன் என்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். உடனே அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, அர்ரிஆஉ, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறீங்களே அதுதான் சிறிய இணை வைப்பு. சாதாரண பெரிய இணை வைப்பை சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்விற்காக அதை செய்கிறோமா, அல்லது அல்லாஹ்வை நாம கடவுளாக ஏற்றுக்கொண்டு இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவுலியாவை வணங்குறது, மற்ற மனிதர்களை வணங்குவது, கயிறு மேலே நம்பிக்கை வைக்கிறது, இது எல்லாம் பெரிய இணை வைப்பு. சிறிய இணை வைப்பாக எது சொல்றாங்க, அந்த பெரிய இணை வைப்பிலையும் அல்லாஹ்விற்காக வணக்கத்தை செய்யாம வேற ஏதோ அவுலியாக்காக செய்கிறோம், வேற ஏதோ கயிறுக்காக செய்கிறோம், வேறு ஏதோ செத்தவர்களுக்காக நாம் செய்கிறோம். இது எப்படி பெரிய இணை வைப்போ? ஒரு மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தொழுகிறார், ஒரு மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தர்மம் செய்கிறார். இது சிறிய இணை வைப்பு. இது உங்களிடத்துல வந்துடக்கூடாது. இதனால தான் ரொம்ப பயப்படுறேன், உங்களிடத்துல இது வந்து விடுமோ என்று நான் அதிகமான அளவுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாளை மறுமை நாளில் இதா ஜுஸியன் நாசு பி அமாலிஹிம், மக்களுக்கு அவர்களுடைய அமல்களின் மூலமாக கூலி கொடுக்கப்படும். யாரெல்லாம் அவர்கள் நல் அறங்களை செய்திருக்கிறார்களோ, நன்மைகளை செய்திருக்கிறார்களோ,
அத்தகைய மனிதர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படும். ஆனால் அல்லாஹ்விற்காக என்று செய்யாம இன்றைக்குள்ள மனிதர்களுக்காக, பெருமைக்காக, புகழுக்காக ஒருவர் செய்வாரே என்றால் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் இத்ஹப் இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே யாரெல்லாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதிருப்பார்களோ அத்தகையவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்வானாம், ஃபந்துர் அல் தஜிதூன இந்தஹு ஜஸா, நீங்கள் செல்லுங்கள், யாருக்காக நீங்கள் தொழுதீர்களோ, யாருக்காக நோன்பு வச்சிங்களோ, யாருக்காக தர்மம் செய்தீர்களோ, மக்களுக்காக தானே செஞ்சீங்க, அந்த மக்கள்ல நீங்க போங்க, அந்த மக்களிடத்துல ஏதாவது நன்மை கிடைக்கதான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அல்லாஹ்விற்காக வென்று செய்தால் மட்டும்தான் கூலி கொடுக்கப்படும். நீங்கள் வேறு யாருக்காவது அவர்களுக்காக அந்த பெருமைக்காக புகழுக்காக செய்தீர்களே ஆனால், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆக்குவீர்களே ஆனால், நீங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் யாருக்காக அதை செய்தீர்களோ அவங்க இடத்துல போய் கேளுப்பா, அவங்க ஏதாவது நன்மையை தரட்டும், அவங்க ஏதாவது நன்மை தர முடியுமா, யாருக்காக செஞ்சு அவங்க இடத்துல போய் கேளு என்று அல்லாஹ் கூலி கொடுக்காமல் நம்மை ஒதுக்கி விடுவானே. இந்த நிலைக்கு நாம ஆளாகக்கூடாது. இனி எந்த மாதிரி எல்லாம் நாம இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளை பிறருக்காக செய்கிறோம். இப்பொழுது சொன்ன இந்த ஹதீஸ் என்பது அபூதாவுதுல 23,630வது செய்தியாகவும், அதே மாதிரி 23,636வது செய்தியாகவும் இது பதிவாகி இருக்கு. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம முகஸ்துதி என்ற விஷயத்தை இந்த சிறிய இணைவைப்பை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், தொழுகிறோம். தொழுகையில் ஒருவர் என்ன செய்கிறோம் என்றால், மற்றவங்களுக்காக தொழுகணும், மற்றவங்க தன்னை இவர் நல்ல ஒரு தொழுகையாளி, இவரை மாதிரி யாரும் தொழ முடியாது என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக பலர் நம்மில் தொழுகிறோம். இப்படியான இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ், தொழாதவங்களுக்கு தான் கேடுதான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வசனத்தில் தொழுபவர்களுக்கு கேடு என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹுன், அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கும் என்றால், அந்த தொழுகையில் அவர்கள் கவனமற்ற நிலையில் இருப்பாங்க, கவனமற்ற நிலையில் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியான இந்த தொழுகையை தொழுபவர்கள் கேடு உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மள பல நபர்கள் கவனமற்றுதான் தொழுது கொண்டிருக்கிறோம். தூக்க கலக்கத்தோடு நம்முடைய தொழுகையை நாம் தொழுகிறோமா இல்லையா என்று கூட தெரியாத அளவுக்கு நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். அவை இப்படியான தொழுகைக்கு கேடு உண்டாகட்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லதீனஹும் யுராஊன், யாரெல்லாம் மக்களுக்காக தொழுவார்களோ அப்படியான அந்த தொழுகையும் கேடு உண்டாகட்டும், அப்படியான தொழுகைக்கும் கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் அப்போ தொழுதும் பிரயோஜனம் கிடையாது. நாம் ஒரு தொழுகிறோம், நன்மைக்காக தொழுகிறோம், சொர்க்கத்திற்காக தொழுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே மக்களுக்காக தொழுவும் பொழுது மொத்த தொழுகையுமே அழிஞ்சிடும், எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது. கேடான ஒரு விஷயத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்திலே 4வது அத்தியாயம் 142ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிக்குகள் எல்லாம் இருக்கிறாங்களே, முனாஃபிக்குகள்லாம் யார்? ரெட்ட வேஷம் போட்டவங்க. முக்மீன்களோடு இருக்கும் பொழுது என்னுடைய இறைவன் அல்லான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காஃபிர்களோடு சேரும் பொழுது நாங்கள் அந்த கூட்டம் தான் கிடையாது, உங்கள் கூட்டம் தான், நாங்கள் அவங்களை சும்மா கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெட்ட வேஷம் போடுவாங்க, அங்கிட்டும் இங்கிட்டுமா இருப்பாங்க. அப்படியான அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் வஹுவ காதிஊன், அவர்கள் தான் ஏமாறுவார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தில் ரெட்ட வேஷம் போட்டு அல்லாஹ்வை ஏமாத்திரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மறுமை நாளில் அவர்கள் தான் ஏமாற்றப்படுவார்கள். சொர்க்கம் கிடையாது, நரகம் தான் உனக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படியாக இருக்க அவர்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்றான். வைதா காமு இலஸ்ஸலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் காமு குசாலா, சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகைக்காக என்று நின்றாலே இந்த முனாஃபிக்குகள் என்ன செய்வான்?
அல்லாவே ஏற்றுக்கல, ரெட்ட வேஷம் தான் போடுறான், அன்னால் தொழுகையில் நடிக்கணும்ல, நடிக்கிறதுக்காக ஒரு சோம்பேறித்தனமாக அவட தொழுதுட்டு போயிடணும் என்பதற்காக சோம்பேறித்தனத்தினுடைய அந்த தொழுகையை நயவஞ்சக தொழுகைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி யுராஊன் அன்னாஸ், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். முனாஃபிக்குகள் அப்படி தானே செஞ்சாங்க. வந்து தொழுவும் பொழுது மக்கள் பார்க்கணும், மக்கள் நம்மளை நம்பணும், மக்கள் நம்மளை முஸ்லீம்னு நம்பணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேற, வெளியே காபிர்களோட போயிட்டா வேற. அப்போ யுராவுன் மக்களுக்காக தொழுததினால் அந்த தொழுகை என்பது நயவஞ்சக தொழுகை. வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் குறைவாகவே தவிர அல்லாஹ்வை நினைக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வை குறைவாக நினைப்பது, அதே மக்களுக்காக நாம் தொழுவது, அதே மாதிரி நாம் சோம்பேறித்தனமாக தொழுவது எல்லாமே நயவஞ்சக தொழுகை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்போ தொழுகை நாம் தொழுதோம் என்றால் அது அல்லாஹ்விற்காக மட்டுமே என்று இருக்கணும். அதே மாதிரி தர்மம் செய்கிறோம். இந்த தர்மம் செய்கிறதுல தான் அதிகமான மக்கள் தன்னை ஒரு பெரிய வள்ளல்னோ, தான் பெரிய ஒரு ஆள் என்று காண்பித்தற்காகவும், நல்லா வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே கையில் அவர் கண்ணு முன்னாடி அப்படியே எண்ணி இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். மக்கள் தன்னை வள்ளல் சொல்லணும், இவர் வாரி வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மங்களை கூட இன்றைக்கு அந்த அடிப்படையில் பல முஸ்லிம்கள் செய்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 38ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாஸ், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பார்களே என்றால் அத்தகையவர்கள் ஷைத்தானினுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய நண்பர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். யார் மக்களுக்காக தர்மம் செய்யணும் என்று தன்னுடைய பொருளாதாரத்தை செய்வாரோ, கொடுப்பாரோ, அத்தகையவர்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் அல்லாஹ்வுக்காண்டி செய்யவில்லை என்றால் அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், ஷைத்தானுக்கு நெருக்கமானவங்க என்று இந்த அளவுக்கு கடுமையாக இந்த தர்மத்தை நாம் மற்றவர்கள் பார்க்கும்படி தராமல் எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறாங்க, வலது கை தரக்கூடியது இடது கைக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தரணும், அந்த அளவுக்கு மறைத்து நாம் தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் மக்களுடைய புகழ்ச்சிக்காக தர்மமும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாளிலே நாம் எடுத்துக்கோங்க, ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி கொடுக்குறோம். அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு பல நபர்கள் அதை ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவே மாற்றிட்டாங்க. எதிர்த்த வீட்டில் ஒரு ஆடு வாங்கியிருக்கானா, நம்ம 2 ஆடு வாங்கணும், அவனுடைய ஆடு இத்தனை கிலோ இருக்குதா, அத்தனை கிலோ விட அதிகமாக நம்மளது இருக்கணும், நம்முடைய ஆடு தான் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கணும் என்பதற்காக இந்த குர்பானியை பெருமையாக்கிட்டாங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில் 22வது அத்தியாயம் 37ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், லை யனால்லாஹ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது கிடையாது, அவனை சென்று அடைவதில்லை, லுஹூமுஹா வலா திமாவுஹா, அதனுடைய ரத்தமோ, அறுக்கிறீங்களே குர்பானி கொடுக்கும்போது அறுக்கிறோமே, அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. அல்லாஹ்வுக்கு அந்த ரத்தம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு அந்த கறி தேவை கிடையாது. மாறாக வலாக்கின்ன யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலிருந்து இறையச்சம் என்பது அவனை போய் அடையிறது. அப்போ மக்களுக்காக நாம் இதை செய்தோம் என்றால் அந்த தோற்றமோ, அந்த ஆட்டோட ரத்தமோ, அந்த ஆட்டோட கறியோ அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. இறையச்சத்தோட குர்பானி கொடுத்தியா, இறையச்சத்தோட நீ தந்தியா, மக்களுக்காக தந்தியா, மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக தந்தியா என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையான முறையில் இந்த அடிப்படையில் ஒரு மனிதர் இருக்கக்கூடாது. இந்த சிறிய இணை வைப்பை விட்டோ அனைத்து மக்களும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். 6வது அத்தியாயம் 162ஆம் வசனத்திலே சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகையும், வ நுசுகி, இன்னும் என்னுடைய அறுத்து பலியிடுதலும், வ மஹ்யாய,
என்னுடைய வாழ்வும் வமமாத்தி என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்காக தான் என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இது அனைத்துமே அல்லாஹ்விற்காக மட்டும்தான் என்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் நாமும் சொல்லணும். நாம் தொழுகிறோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நோன்பு வைக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். குர்பானி கொடுக்கிறோம் என்றால் அதுவும் அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிறிய இணை வைப்பு முகஸ்துதி என்ற இந்த ஒரு விஷயத்தை விட்டு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த மாதிரியான கெட்ட அடையாளத்தோடு நாளை மறுமையில் நான் பிரதிபலிப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.